Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம ஜூலை செமஸ்டர் கோர்சஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸ்வயம்ல. அதை எப்படி ஜாயின் பண்ணனும், கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு எப்படி லேர்ன் பண்ணனும், ப்ளஸ் எந்த கோர்சஸ் நம்ம ஜாயின் பண்ணலாம், பிஎட்க்கு எந்த கோர்சஸ், எம்எட்க்கு எந்த கோர்சஸ் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஜூலை செமஸ்டர் கோர்சஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்னே ஸ்வயம்ல போய் பார்த்தோன்னா லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சிலதெல்லாம் செல்ஃப் பேஸ்ட் அப்படின்னு இருக்கும். செல்ஃப் பேஸ்ட்லாம் நமக்கு வந்து ரெக்வயர்டே இல்லை, அதில் பாயிண்ட்ஸே நமக்கு கிடைக்காது. ஸோ பிஎட்க்கு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் நம்ம பண்ணால் போதும். எம்எட்க்கு வந்து 2 கோர்சஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 8 பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் ஜாயின் பண்ணட்டுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் அது 4 பாயிண்ட்ஸாக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் 2 கோர்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வயம் ஆப்பை ஃபோனில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ப்ளே ஸ்டோர்லேருந்து. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் வரும். நெக்ஸ்ட் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், உங்களோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எது அப்படின்றது கேட்கும். பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்த உடனே கோர்ஸ் கேட்டலாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கோர்ஸ் கேட்டலாக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் இது காட்டும். என்னென்ன பண்ணுறீங்க, டீச்சிங்காகவா இல்லை ஆர்கிடெக்சர், ஏன்னா பிஎம்இ எல்லாருமே பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காக லா படிக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஸ்வயம்லாம் கட்டாயமாயிடுச்சு. ஸோ டீச்சர் எஜுகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ட்வைஸ் கேட்கும், ட்வைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் தி லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் தே ஹாவ் ரிலீஸ்ட் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன். ஓகேங்களா? இதில் ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸா 4 பாயிண்ட்ஸான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது 2 பாயிண்ட் கோர்ஸ், நமக்கு இது வேண்டாம். இப்போ ஒன்றா செக் பண்ணணும். இதில் டெவலப்பிங் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து 4 பாயிண்ட் கோர்ஸ் ஆல்ரெடி நான் செக் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் ஜாயின் பண்ணி காட்டுறேன். என்னென்ன கோர்ஸ், நான் ஒரு 4 கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எதுக்காக 4 கோர்ஸ் அப்படின்றத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இதில் வீக்ஸ் பாருங்கள், 12 வீக்ஸ் இருக்குது. ஈச் வீக் அவங்க வந்து கோர்ஸும் கொடுத்து அதை ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அசைன்மெண்ட்ஸ் கட்டாயமாக நம்ம சப்மிட் பண்ணியே ஆகணும். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது அதில் வந்து 30% ஆஃப் மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். 70% நம்ம எக்ஸாம் எழுதுறது, நெக்ஸ்ட் 30% வந்து நமக்கு இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுலேருந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஜாயின் பண்ணோன்னா இங்கே வந்து எம்டியாக இருக்கும். உடனே பயந்துடாதீங்க, ஏன்னா இது வந்து ஜூலை மந்த்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி, இது வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இது நமக்கு வேண்டாம். ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், இது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐசிடி, இது வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஐசிடி ஈஸியாகவே இருக்கும் இந்த சப்ஜெக்டை. நெக்ஸ்ட் இது ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போதும் கேட்கும். நான் அதெல்லாம் கட் பண்ணியிருந்திருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாத்துலேயுமே கேட்கும். உங்களோட காலேஜ் கோட், உங்கள் காலேஜ் நேம், உங்களோட ரோல் நம்பர் இன் காலேஜ் எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். நான் வந்து வீடியோட எண்டில் வந்து நான் என்னென்ன 4 கோர்சஸ், நான் ஒரு 4 கோர்சஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னென்ன கோர்சஸ்ன்றதை காட்டுறேன். நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்ஸ் போடுறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் பண்ணணும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஜூலை மந்த் வரைக்கும் தான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது. சரிங்களா? எல்லா கோர்சஸ்லேயுமே நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணால் தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும்.
காலேஜ் நேம், கோட், அதில் வந்து ஒரு ஐபிசி அக்கௌண்ட், ஏபிசி அக்கௌண்ட் சம்திங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கிட்டலாம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாத்தையும் அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோ தான் நமக்கு வந்து கோர்சஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ மை கோர்சஸ் அப்படின்றதில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஜாயின் பண்ணது. இதில் இப்போது நம்ம இதுலேயே உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜூலை மந்த் பெடகாலஜி ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஐசிடி ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னும் அப்கமிங் ஏதாவது இருந்துச்சுன்னா இதே வீடியோவில் நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் போடுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, எதுக்காக வந்து நான் 4 கோர்சஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 2 கோர்சஸ்க்கு ஏன்னா நமக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குன்றதை முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது நம்ம வந்து கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டைமில் நம்மளால் கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்க முடியும், ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. அது ஒன்று. நம்பர் 2, டேட். உங்களுக்கு சாட்டர்டேஸில் லீவு கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் இருந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லீவ் கிடைக்காது, தூரமாக போட்டிருப்பாங்க எக்ஸாம் சென்டர். அப்படின்ற போது நம்ம வந்து டேட்ஸ் வந்து சண்டேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால் எது வந்து எந்த டேட்டில் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஏதாவது 2 எடுத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குன்றதை பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2. நம்பர் 3, இது ரொம்ப சில்லியாக இருக்கும், பட் ஆனால் நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே கிளியர் ஆகிடுவோமான்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ சிலருக்கு அது டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லா 4 கோர்சஸையுமே ஜாயின் பண்ணிவிட்டு 4 கோர்ஸும் ஃபீஸ் பே பண்ணி நம்ம வந்து அது கிளியர் பண்ணோம் அப்படின்னா எந்த 2 வந்து கிளியர் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் காலேஜுக்கு. இல்லை எனக்கு 4மே கிளியர் ஆகிடுச்சுன்னா வெல் அண்ட் குட், நம்ம கற்றுக்க தானே போகிறோம், அது ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறது இல்லையா. அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ பிஎட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 கோர்ஸாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எம்எட் கட்டாயமாக 4 to 5 கோர்சஸ். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு 4 கோர்சஸ் தான் கிடச்சிருக்கு. இன்னும் அப்டேட் ஆச்சுன்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்ன மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.